வணக்கம். இன்னைக்கு நாம கடையில வாங்குற கிரீம்ஸ் எல்லாம் தாண்டி நம்ம சருமத்தை இயற்கையாவே பளபளப்பா மாத்துற சில பாரம்பரிய ரகசியங்களை பத்தி பார்க்க போறோம். வாங்க, உண்மையான அழகு எங்கிருந்து தொடங்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நாம தினம் தினம் யூஸ் பண்ற இந்த கிரீம், லோஷன் மட்டும் நம்மளோட சருமத்துக்கு போதுமா? இல்ல இதுக்கு மேல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏதாவது இருக்கா? இங்கேதான் விஷயமே இருக்கு. உண்மையான நீடிச்சிருக்கிற அழகுங்கிறது வெளியில இருந்து வர்றதில்ல, அது நம்ம உடம்புக்குள்ள இருந்து வர்றது. நம்ம ரத்தம் சுத்தமா இருந்துச்சுன்னா அதோட ரிசல்ட் நம்ம முகத்துல அப்படியே தெரியும். சரி, அப்போ நம்ம சருமத்தை தங்க மாதிரி ஜொலிக்க வைக்க போற அந்த முதல் 2 ரகசிய மூலிகைகள் என்னென்னு பார்க்கலாமா? அதுதான் பொன்னாங்கண்ணியும் குப்பமேனியும். நம்ம லிஸ்ட்ல முதல் கீரை பொன்னாங்கண்ணி. பேர்லயே பொண்ணு இருக்கு பாருங்க, சும்மாவா வச்சாங்க? நம்ம உடம்ப தங்கம் மாதிரி மினுமினுக்க வைக்கிற சக்தி இதுக்கு இருக்குன்னு தான் அப்படி ஒரு பேர். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நம்ம ரத்தத்தை சுத்தப்படுத்துது. இதனால நம்ம ஸ்கின் டோன் இயற்கையாவே அதிகமாகுது. கண்ணுல இருக்கிற சிகப்பு நிறத்தை குறைச்சு கண்ணுக்கு ஒரு பிரகாசத்தை கொடுக்குது. மொத்தத்துல சருமத்துக்கு ஒரு சூப்பரான பொலிவு கிடைக்கும். ஒரு சின்ன டிப் என்னன்னா, இதை நெய்யோட சேர்த்து சாப்பிடும்போது அதோட பலன் இன்னும் அதிகமாகும். அடுத்ததா குப்பமேனி. இதோட பேரை கேட்டு ஏமாந்துராதீங்க. இது நம்ம மேனிய, அதாவது நம்ம உடம்ப சுத்தப்படுத்துற ஒரு வைரம் மாதிரி. குறிப்பா பொதுவா வர்ற சரும பிரச்சனைகளுக்கு இது ஒரு அருமையான தீர்வு. இதுல என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா, முகப்பருவ உண்டாக்குற கிருமிகளை எதிர்த்து போராடுற சக்தி இதுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, முகத்துல இருக்கிற தேவையற்ற முடியை நீக்கிறதுக்கும் இது ஒரு இயற்கையான வழி. இதுதான் இதோட ஒரு யூனிக்கான பெனிஃபிட். சரி, இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். குப்பமேனி இலைகளை எடுத்து அதோட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கோங்க. அதை முகத்துல தடவிட்டு வாங்க. தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கே அந்த வித்தியாசம் நல்லா தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போறது இளமையோட ரகசியத்தையும் ஊட்டச்சத்துக்களோட ஒரு பெட்டகத்தையும் பத்தி தான். அது வேற எதுவும் இல்ல, பசலைக்கீரையும் முருங்கைக்கீரையும் தான். இப்ப நாம பார்க்க போறது பசலைக்கீரை. இது சாதாரண கீரை இல்ல. உலகத்துல இருக்கிற ரொம்ப அழகான பிரபலமான பலரோட டயட்ல இதுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. அதுவே இதோட முக்கியத்துவத்தை சொல்லுது இல்லையா? இது எப்படி நம்மளை இளமையா வச்சுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஆச்சரியப்படுவீங்க. இதுல இருக்கிற வைட்டமின் சியும் கொலாஜனும் நம்ம முகத்துல சுருக்கங்கள் வராம தடுக்குது. கொலாஜன்கிறது நம்ம சருமத்தை இளமையாவும் உறுதியாவும் வச்சுக்க உதவுற ஒரு முக்கியமான புரோட்டீன். இதுல இருக்கிற அதிக நீர்ச்சத்து சருமம் வறண்டு போகாம பாத்துக்குது. அது மட்டும் இல்லாம கண்ணுக்கு கீழே இருக்கிற கருவளையங்களை குறைக்க இதுல இருக்கிற வைட்டமின் கே ரொம்பவே உதவுது. அடுத்ததா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச முருங்கைக்கீரை. இது வெறும் ஆரோக்கியமான சாப்பாடு மட்டும் இல்ல, அழகான சருமத்தை பெறறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான சூப்பர் ஃபுட். முருங்கைக்கீரையில ஒரு டபுள் ஆக்ஷன் இருக்கு. ஒன்னு, உடம்புல இருக்கிற நச்சுகளை வெளியேத்தி ரத்தத்தை சுத்தப்படுத்தி முகத்தை தெளிவாக்குது. இன்னொன்னு, இதுல இருக்கிற புரோட்டீன் நம்ம சரும செல்களை டேமேஜ்ல இருந்து பாதுகாத்து புதுசா ஆரோக்கியமான செல்கள் உருவாகிறதுக்கு உதவுது. இதை நீங்க சாப்பிடவும் செய்யலாம், இல்லனா பொடியாக்கி ஃபேஸ் பேக்காவும் யூஸ் பண்ணலாம். இப்போ நாம நம்ம லிஸ்டோட கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கீரைக்கு வந்துட்டோம். இதுதான் உண்மையான பொலிவுக்கான அல்டிமேட் சீக்ரெட். கடைசியா நம்ம பார்க்க போறது மணத்தக்காளி கீரை. நம்ம வயிற்றுக்கும் முகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பெரிய சம்பந்தம் இருக்கு. அதைத்தான் இந்த கீரை நமக்கு உணர்த்துது. இது ஒரு சிம்பிளான ஃபார்முலா தான். நம்ம வயிறு சுத்தமா இருந்தா முகம் பளபளன்னு இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். நம்ம உள்ள ஆரோக்கியம் தான் நம்ம வெளி அழக தீர்மானிக்குது. மணத்தக்காளி எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. நமக்கு தெரியாம வயிற்றுல இருக்கிற சின்ன சின்ன புண்கள் கூட நம்ம முகத்தை டல்லா காட்டும். இந்த கீரை அதையெல்லாம் சரி பண்ணுது. ஜீரண மண்டலத்தை கிளீன் பண்ணி முகத்துக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது. உடல் சூட்டை குறைச்சு சூட்டினால் வர பருக்களையும் தடுக்குது. பாருங்க, உள்ளே இருக்கிற பிரச்சனையை சரி செஞ்சா வெளியே நல்ல மாற்றம் தெரியுது. சோ இதுவரைக்கும் நாம பார்த்ததுல இருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது இல்லையா? உண்மையான அழகுங்கிறது இயற்கையான உணவுல தான் இருக்கு. முக்கியமான விஷயம் இதுதான். உண்மையான நிரந்தரமான அழகுங்கிறத நம்ம முகத்துல பூசுறதுல இல்ல, அது நம்ம உடம்புக்குள்ளேருந்து வர்றது. உள்ளிருந்து வர்ற அழகுதான் எப்பவுமே நம்ம கூட இருக்கும். போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சின்ன போனஸ் டிப். திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் போகணும், முகம் உடனடியா பிரைட்டா இருக்கணுமா? அப்போ குப்பமேனி இலைகளை அரைச்சி முகத்துல ஒரு 15 நிமிஷம் போட்டுட்டு கழுவுங்க. இன்ஸ்டன்டா ஒரு பிரகாசம் கிடைக்கும். நீங்களே அந்த வித்தியாசத்தை பாப்பீங்க. சரி, நாம இவ்ளோ விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இதை செயல்படுத்த வேண்டிய நேரம். சொல்லுங்க, நாளைக்கு உங்க தட்டுல இந்த 5ல எந்த கீரை இருக்க போகுது? உங்க பதில்தான் உங்க சர்ம அழகுக்கான முதல் படி. உங்க ஆரோக்கிய பயணத்தை இன்றே தொடங்குங்க.